தாய் கிழவி படம் பார்த்தேன். அந்த பெண்மணிக்கு, அந்த பவுன் தாய்ங்க பெண்மணிக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிராமங்களில் பல பேர் அந்த காலத்தில் வயசானவங்கெல்லாம் பீடி குடித்து நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் பக்கத்து வீட்டு பாடி கூட பீடி குடிக்கிறத பார்த்துருக்குறேன். ஆனாலும் பெண்கள் திரைப்படத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தெல்லாம் காமிக்கக்கூடாதுங்கிறது பொதுவாக என்னுடைய அபிப்பிராயம் உண்டு. அந்த படத்தில் ரொம்ப கண்ணியமாக ஒரே ஒரு சீனில் காமிச்சாங்க, அப்படி தப்பு இல்லை. ஆனால் நிறையா படங்களில் நாகரிகமான பெண்கள், இளம் பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவர் ரொம்ப சுவைச்சு ரசித்து தம் அடிக்கிற மாதிரி, ஸ்மோக் பண்ணுற மாதிரிலாம் சீன் வருது. பக்கத்தில் இது சரக்கு அதை வைத்துக்கொண்டு அருந்துவது போல் இதையெல்லாம் இப்படிலாம் செய்த போது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர்மறையத்தானே ஊட்டும். அதை பார்க்குறவங்களுக்கு என்ன வரும்? அதை கணவனும் மனைவியாக பார்க்க போகிறாங்க, கல்லூரி பெண்கள் பார்க்க போகிறாங்க, தோழன் தோழியும் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்கள இன்ட்யூஸ் பண்ண தானே செய்யும். ஒரு டெம்டேஷனை உருவாக்கும்ல. இது மாதிரி குடிச்சு பார்த்தா என்ன, ஒரே ஒரு நாள் தம் அடித்து பார்த்தா என்ன அப்படின்னு தோணும்ல. டீச்சிங் தானே அது, சைலண்ட் டீச்சிங் தானே. தம் அடிக்காதீங்க, இப்போ படம் ஆரம்பிக்கிற போது புகைப்பிடித்தல் கூடாது, அது இன்ஜூரிஸ் டு ஹெல்த்து என்று ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் போட்டு விட்டு அதை வாய்ஸில் போட்டு விட்டு அப்புறம் உள்ளே அதை காமிச்சா இது சொல்கிறது. சொல்லி யாரையும் டீச் பண்ண முடியாது, ஆனால் சொல்லாமல் பல பேரை மாற்ற முடியும். அதை ஞாபகம் வச்சுருங்க. நான் சொல்லி பொய் சொல்லாதன்னு சொல்லி யாரையும் மாற்ற முடியாது, ஆனால் பொய் சொல்லாமல் நான் இருந்து அவனை மாற்ற முடியும். தண்ணி அடின்னா அடிக்க மாட்டான், நான் தண்ணி அடிக்கிறத பார்த்து அடிப்பான். கெட்ட வார்த்தை பேசினா பேச மாட்டான், நான் பேசினா பதிலுக்கு பேசுவான். அப்போ நான் சொல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்னென்னா நான் செய்து காட்டுறது தான். அதனால் சொல்வது ஒன்று, திரைப்படங்கள் செய்வது ஒன்று. சம்பவம் செஞ்சிருவேன், சம்பவம் பண்ணிடுவேன், செஞ்சிருவேன்னா கொலை பண்ணிடுவேன்னு அர்த்தம். சம்பவம்னா கொலை. பொருள் கொண்டு வந்திருக்கியா, கத்தி, அருவா, கடப்பாரை, வெட்டு குத்து கருவிகள், கொலை கருவிகள். இந்த மாதிரி வார்த்தைகள் நாகரிகமாக வச்சா மட்டும் பையன் அந்த மாதிரி பேசுகிறான்ல, சின்ன பையன் பேசுகிறான்ல, எல்கேஜி படிக்க பையன் பண்ணி செஞ்சிருவேன் அப்படிங்க அவன் அம்மாட்ட கோபத்தில். அதனால் இதெல்லாம் திரைப்படங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அதுக்காக சொல்கிறேன்.